பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த நாட்களிலே 1 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை குறித்து தியானித்து வருகிறோம். உன் இளமையை குறித்து ஒருவனும் உன்னை எச்சரிக்கை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலே எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் தீமோத்தேயுக்கு கடிதத்தின் வாயிலாக அநேக அறிவுரைகளையும் அநேக காரியங்களையும் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இந்த நாளிலும் அதில் இரண்டாவதாக நடத்தையை குறித்து அப்போஸ்தலனாகிய பரிசுத்த பவுல் இந்த தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, வேதத்தின் வாயிலாக நாம் நடத்தை எப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது அநேக காரியங்களை நாம் சிந்தித்து பார்க்க அழைக்கப்படுகிறோம். வேதத்திலே நடத்தையை குறித்து அநேக வசனங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. நம்முடைய நடக்கை எப்படி இருக்கிறது? ஆண்டவருக்கு பிரியமான நடக்கை நாம் நடக்கிறோமா, அல்லது ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியிலே நடந்து கொண்டிருக்கிறோமா என்று சொல்லி நாம் சிந்தித்து சீர்தூக்கி பார்க்க அழைக்கப்படுகிறோம். பொதுவாக ஒரு ஆணாக இருக்கலாம் அல்லது ஒரு பெண்ணாக இருக்கலாம். அந்த ஆணுக்கோ அல்லது பெண்ணுக்கோ திருமணம் ஆகும்போது அந்த ஆணை குறித்து அந்த பெண்ணை குறித்து அவர்களுடைய சொந்த ஊரிலே போய் விசாரிப்பது உண்டு. அந்த பெண்ணுடைய நடத்தை எப்படி இருக்கிறது, அல்லது அந்த ஆணினுடைய நடத்தை எப்படி இருக்கிறது என்று சொல்லி விசாரிப்பது உண்டு. அவன் நல்ல பையனா நல்ல பெண்ணா என்று சொல்லி விசாரிப்பது உண்டு. ஆனால் வேதத்தின் வாயிலாக ஆண்டவர் அநேக காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறார். முதலாவதாக நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடத்தையிலே பொல்லாத நடத்தை இருக்கக்கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுக் கொடுக்கிறார். இரண்டாவதாக துன்மார்க்கமான நடத்தை இருக்கவே கூடாது என்று சொல்லி ஆண்டவர் கற்றுத்தருகிறார். அதற்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் 1ஆம் சங்கீதம். துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். அப்போ வேதத்திலே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனையில் நாம் நடக்கவே கூடாது. இரண்டாவதாக பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்கார் உட்காரும் இடத்தில் உட்காரக்கூடாது என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் இளைய குமாரனை குறித்து. இது இளைய குமாரனுடைய நடத்தை எப்படிப்பட்டதாக இருக்கிறது? மோசமான அல்லது உலக பிரகாரமான காரியத்தில் நிறைந்து காணப்படுகிறது. ஒருவேளை அவனுடைய நடைகளை குறித்து நாம் பார்க்கும்போது அவனுடைய தகப்பன் வீட்டிலே செல்வ சீமானாய் வாழ்ந்த ஒரு மனிதன். ஆனாலும் ஆஸ்திகளை தன்னுடைய தகப்பனிடத்திலிருந்து வாங்கி பிரித்து எடுத்து அவன் தூர தேசத்துக்கு போய் துன்மார்க்கமாய் ஜீவனை பண்ணி தன்னுடைய ஆஸ்திகளையும் சம்பத்துக்களையும் அழித்து போட்டான். அதனால் அவனுக்கு கிடைத்த லாபம் என்ன? பன்றிக்கு வைக்கிறதான உணவு கூட அவனுக்கு கிடைக்காத ஒரு சூழ்நிலையிலே, மிக மோசமான சூழ்நிலையிலே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பதாகவும் பாவம் செய்தேன் என்று சொல்லி அவன் மறுபடியுமாக தகப்பனை நோக்கி ஓடி வருகிறான். அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில கூட நல்ல நடத்தை இருக்க வேண்டும். வேளை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு அதை தான் கற்றுத்தர ஆசைப்படுகிறார். நாம் நல்ல நடத்தையோடு நம்முடைய கிராமங்களிலே, நாம் வசிக்கிற ஊர்களிலே நம்மை குறித்து பிறர் சொல்லும்போது நம்முடைய நடத்தை நன்னடத்தையாக இருக்க வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அதை வலியுறுத்தி காண்பிக்கிறார். அவர் பரிசுத்தராய் இருக்கிறார். ஆகையால் நம்முடைய நடக்கைகள் எல்லாவற்றிலும் அவரை போலவே நாமும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசைப்படுகிறார். நாமும் நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய நடத்தையிலே நன்னடத்தையாய் வாழுவோம். ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் பெற்றுக்கொள்வோம். ஆமென்.